அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.2ல 9வது கணக்கு. ஓர் உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே 576 பை சதுர சென்டிமீட்டர் மற்றும் 324 பை சதுர சென்டிமீட்டர் எனில் கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு. இப்போ நம்மளுக்கு ஒரு உள்ளீடற்ற தாமிர கோளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அதனால ரெண்டு ஆரங்கள் இருக்குங்கிறதுனால வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் என்பன முறையே உள்ளீடற்ற தாமிர கோளத்தின், ஓகேவா, உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளி உட்புற ஆரம் அப்படின்னு எடுக்கிறேன். வெளி உட்புற ஆரம் என்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு டைரக்டா ஆரம் கொடுக்கல, ஆனால் கோளத்தினுடைய வெளிப்புற மற்றும் உட்புற புறப்பரப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ கோளத்தின் வெளிப்புற பரப்பு ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 576 பை சென்டிமீட்டர். ஓகேவா, 576 பை சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால இது எப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து கோளத்தின் உட்புற புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 324 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போ கோளத்தினுடைய வெளிப்புற பரப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். ஈக்குவல் டு 576 பை, இப்போ இங்கே பையும் கேன்சல் ஆயிரும். இதுலேருந்து 4r ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 அப்படின்னு சொல்லிடுவோம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 டிவைட் பை 4. அதை அடிக்கலாம். 4 4 பேலன்ஸ் எவ்வளோனா 1, நன்னாங்கு 16, பேலன்ஸ் 1, நன்னாங்கு 16. இதுலேருந்து ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144, ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 அப்படிங்கிறது வந்து எதனுடைய ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதனுடைய வர்க்கம்னா 12 வர்க்கம். இதுலேருந்து கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். இப்போ கோளத்தினுடைய உட்புற புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ ஃபார்முலா 4 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 பை அப்படின்னு வந்துடும். இங்கே பையும் கேன்சல் ஆகிட்டு 4r ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 டிவைட் பை 4 அடிக்கலாம். 4 8 32, 4 இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. இதுலேருந்து ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81, ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்னா 9 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு தாமிர கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவு. இப்போ தாமிரத்தின் கன அளவு ஈக்குவல் டு இப்போ அந்த கோளம் எந்த வடிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற கோளமாக இருக்குது. அப்படின்னா இப்போ உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். தாமிரத்தினுடைய கன அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவுக்கு சமம். உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா 4/3 பை இன்டு r³ மைனஸ் r³ கன அலகுகள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 4/3 பையனுடைய மதிப்பு 22/7 இன்டு r³ அப்படிங்கிறப்போ கேபிட்டல் ஆர், அதாவது வெளிப்புற ஆரம் வந்து எவ்வளோன்னா 12³ மைனஸ் உட்புற ஆரம் 9³ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ 44 இன்டு 22 பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 டிவைட் பை 3 இன்டு 7 அப்படின்னு வரும். இப்போ 12³ அப்படிங்கிறப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 1728 மைனஸ் 9³ 729 அப்படின்னு வரும். இப்போ 88 டிவைட் பை 3 இன்டு 7, 1728லேருந்து 729 போச்சுன்னா 999 அப்படிங்கிறது ஆன்சர். இதை அடிக்கலாம். 3ஆல் அடித்தோம்னா 339 339 339 அப்படின்னு வரும். இப்போ 88 இன்டு 33 பெருக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் 29,304 டிவைட் பை 7 அப்படின்னு வரும். இப்போ இந்த 29,304 7ஆல் அடிக்கணும். 7ஆல் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 7 28, பேலன்ஸ் 1, 3 கீழே கொண்டு வந்துடலாம். 4 7 7. இப்போ 13ல் 7 போச்சுன்னா 6, இப்போ பேலன்ஸ் 0 எடுத்துக்கிறேன். 8 7 56, பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கீழே கொண்டு வந்துடலாம். 6 7 42.
மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. 7ல் 2 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை. ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 14 அப்படின்னு வரும். இப்போ எவ்வளவு 60. 6ன்னு வரும், வாய்ப்பில்லை, 0 சேர்த்துக்கிடுவோம். 8 56. மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. 0 சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 35 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மதிப்பு 4186.285 அப்படின்னு வரும். எப்படி எழுதலாம்னா 4186.29 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ தாமிரத்தினுடைய கன அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4186.29 சென்டிமீட்டர்